அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்களோட வரும். பொதுவாக சொல்லுவாங்களே, அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ஸ் ஆர் பெஸ்ட் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு. உண்மைதாங்க. ஏன்னா நம்ம வந்து பிளான் பண்ணி போனால் கூட இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்க முடியுமான்னு தெரியாது. பட் சூப்பரான ஒரு ஏர்லி மார்னிங்கில் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆனோம். ஒரு 6:15 வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கு மேலே கிளம்பணும். வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மார்னிங் வியூனே சொல்லலாம். அந்த பச்சை பசேல்னு ஒரு செம்மையான ஒரு வியூனே சொல்லலாம். ஸோ பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான இந்த வியூ நான் பார்த்தேன். ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய செடிகளை வந்து நான் பாட்டிலில் வந்து என்ட்ரன்ஸில், அதாவது அந்த ராக் பீச் போகிறோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸில் இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ராக் பீச் போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த ராக் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராக்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம நடக்கிறதுக்கு கூட அந்தளவுக்கு வழி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்லாம் நான் போகும்போது. இப்போ வந்து நல்லாவே வந்து பீச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் வந்து அந்த காலை வேளையில் இந்த பறவைகளுடைய அந்த இது வந்து ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த அலைகளுடைய ஓசை, நம்ம இந்த காந்தி சிலையிலேருந்து அப்படியே இந்த அலைகளை பார்க்கும்போது அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நிறைய வந்து அந்த தூண்கள் மாதிரி நிறைய இருந்தது. அதில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு அமைதியாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நிறைய பேர் ஜாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான வியூனே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து வீடியோ எடுக்கும் போதே அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை, அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு ஆசை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து அந்த மாதிரி பேசியிருப்பேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம். ஒரு அழகிய கடற்கரையில இருந்து சூப்பரான ஒரு வியூ. இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே யாரெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப அழகிய ஒரு காலை வேலை. இந்த கடற்கரையிலேருந்து அப்படியே இந்த சூரியனை பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஒரு. ஸோ நான் அதில் கொஞ்சம் நிறுத்தி பேசியிருப்பேன் இல்லையா, ஏன்னா கொஞ்சம் நான் பேசும்போதே நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ நம்ம வந்து அடிக்கடி அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நம்மளுக்கு அந்த ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மார்னிங் வாக் மாதிரி போயிட்டு ஒரு சூப்பரான சுட காஃபி, அதுவும் கடற்கரை பக்கத்தில் பிஸ்கெட் சாப்பிட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம் அந்த வியூவை. ஸோ பாண்டிச்சேரியில் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் முக்கியமானது இந்த ராக் பீச்னே சொல்லலாம். ரொம்ப அழகான ரொம்ப பெரிய பீச்னே சொல்லலாம். ஸோ இப்படி பீச்சுக்கு எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுவை அரசு தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் வந்து இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே நம்ம வந்து பீச்சுன்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அலைகளோடு நின்னா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராக்லாம் போட்டு மக்களை யாரையும் வந்து விடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து விடுறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக நம்ம வந்து காலை நினச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம். ஸோ பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நான் ஒரு 3-4 இடங்கள் நான் வந்து போனேன். ஸோ அதை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி நான் பாண்டிச்சேரி போகும்போது நான் கண்டிப்பாக அங்கெல்லாம் பார்க்குறேன். ஸோ பாண்டிச்சேரினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மதருடைய ஆசிரமம், அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் மகானாங்க. ஸோ அங்கே வந்து பாண்டிச்சேரினாலே எனக்கு அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர், அந்த ஃப்ரெஞ்சு டைப்பான பில்டிங்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆஷ் வித் ஒயிட்டு. ஸோ இதான் வந்து மதர் ஆசிரமம். ஸோ நிறைய பேருக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும். அதை
உங்களுக்கு பிடிக்குமா இவங்கள அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு, அதாவது அங்கே போனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து ஒரு அமைதியாக ஒரு மன நிம்மதி வேணும்னா கண்டிப்பாக அவங்க ஆசிரமத்தில் ஒரு 10-15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ப்ளசண்ட் மார்னிங், ப்ளசண்ட் வைப்னே சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ஆசிரமம்க்கு எதிர்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம மணக்குள விநாயகர் கோவிலும் இருக்குது. ஸோ வந்து விநாயகர் கோவிலுமே அந்த காலையில் வேலையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் இங்கே இந்த 2 இடத்துக்கும் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ நான் வந்து இங்கே அவுட்டரில் தான் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கோவில், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்கிற லட்சுமி யானை அப்படின்றது இறந்துருச்சு இல்லையா ரீசெண்டாக. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எப்போ போனாலும் அந்த யானையை வந்து நான் பார்ப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே நிறைய கடை வீதி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் எதனா பூஜை ஐட்டம் எதனா வாங்கினா கூட வாங்கிக்கலாம். வெட்டி வேரில் சூப்பராகவே வந்து மாலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடை வீதியில் வந்து நம்ம பொம்மைகள் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சாமி சிலைகளும் குட்டி குட்டியாக அழகாகவே இருந்தது. பார்க்கவே ஒன்று வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு தத்ரூபமாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடான தெருக்கள் இருக்கும். அதனால அடர்ந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நல்ல மரங்களோட சூப்பராகவே இருக்கும் அந்த ரோடெல்லாம் பார்க்க. ஸோ வந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து பக்கத்தில் பார்க் ஒன்று இருந்தது. அந்த பார்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ஒரு பார்க். அங்கேயும் நிறைய அந்த தூண்கள் வந்து இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு தூணுமே வந்து நிறைய வந்து அதில் வந்து கலை வடிவங்கள் வந்து சிற்ப வடிவங்கள் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இது பார்க் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கான தானியங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய பார்க்கு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு வாக் மாதிரி போனோன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது பண்ணிங்கன்னா அங்கே வந்து நிறைய இடம் இருக்குது, உட்கார்ந்து கூட நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே இருந்தது. அந்த மார்னிங் வந்து ரொம்ப வெயில் வந்து இல்லாமல் அந்த ஒரு வைப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து வாக்கிங் போகிறது பார்க்கில். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சங்கு மாதிரி இருந்தது. ஒரு ஏதோ ப்யூரிஃபைட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கிற இடம் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் வந்து அங்கே தண்ணி இல்லை. பட் வந்து அந்த சங்கு அழகாக இருந்தோடனே அது வந்து நான் வீடியோ எடுத்தேன். அங்கே இருக்க தூண் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த கலை வடிவம் வந்து பிரதிபலிச்சதுன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீச்சாண்ட ஒரு நல்ல பெரிய பெரிய தூணாக நிறைய இருந்தது. ஸோ நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு சர்ச்சுக்கு வந்து போனோம். சேக்ரட் பெசிலியா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த சர்ச்சு. அதோடைய அமைப்பு, அந்த கட்டட அமைப்பு எல்லாமே பார்க்கவே வந்து ஒரு ஒரு மனசுக்கு வந்து ஒரு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே போகலாமா? ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து சர்ச் வந்து நல்லா பெருசாக ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கவே. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். ஸோ சர்ச்சுக்குள்ளேயும் வந்து அந்த டைம் நாங்கள் போனப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ வந்து நல்லா வந்து சூப்பராக ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜீசஸை பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அந்த கட்டட அமைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆர்கிடெக்ட் தான் எனக்கு ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருந்தது. ஸோ
ஸோ எப்பவுமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து அது பழமையான ஒரு சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை கோவிலாக இருக்கட்டும், அதோடைய கட்டடமைப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது பார்க்க திகட்டவே திகட்டாது. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. அதுவும் அந்த டைம் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லைனால நல்ல ப்ளசண்ட் ஒரு வைப்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து சர்ச் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ஜுடியோ வந்து போயிருந்தோம் ஷாப்பிங் மாதிரி. ரொம்பலாம் எடுக்கல, சும்மா 1-2 டாப் மட்டும் எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டோம். புது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் நீ. இன்னும் பாண்டிச்சேரியில் என்னென்ன இடம்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த முறை நான் பாண்டிச்சேரி போகும்போது கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.